காஞ்சிபுரம் மாவட்டம் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூழமண்டலில் ஒரு புகழ்பெற்ற விஷ்ணு கோயில் உள்ளது. பல பிரபலமான வைணவ துறவிகள் இந்த கோயிலுக்கு வருகை தந்து பேசும் பெருமாளை புகழ்ந்து பாடியுள்ளனர். கோயிலின் கருவறையில் அமைந்துள்ள முக்கிய தெய்வம் ஸ்ரீ பேசு பெருமாள். இவர் ஸ்ரீ வரதராஜர் என்றும் அழைக்கப்படுகிறார். பேசு பெருமாள் ஊமைகளை பேசவும் காது கேளாதவர்களை கேட்கவும் வைப்பவர். கடவுள் ஒரு பிரம்மாண்டமான உருவத்தில் ஒரு இனிமையான புன்னகையுடன் தோற்றமளிக்கிறார். மேலும் தனது வலது கையால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் மாதா ஸ்ரீதேவி மற்றும் மாதா பூதேவியால் சூழப்பட்டுள்ளார். கோயிலில் விஷ்ணு மற்றும் லட்சுமிக்கு உற்சவ சிலைகளும் உள்ளன. மேலும் இது கோயில் திருவிழாக்களின் போது வெளியே எடுக்கப்படும். முக்கிய தெய்வங்களைத் தவிர ருக்மிணி மற்றும் சத்யபாமாவுடன் கிருஷ்ணரின் அழகான சிலைகள் மற்றும் அற்புதமானவை. கோயிலுக்குள் வைணவ துறவிகளின் சிற்பங்களும் காணப்படுகின்றன. ஆனந்த புஷ்கரிணி குளத்திலிருந்து வரும் புனித நீரை நம் தலையில் தெளிப்பது நமது பாவங்களைப் போக்கி நம் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி மற்றும் ஸ்ரீராம நவமி போன்ற பல வைணவ விழாக்கள் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகின்றன. ஊமை, காது கேளாமை, மனக்குழப்பம், மனக்கவலைகள் மற்றும் மனக்கோளாறுகள் உள்ளவர்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி நிவாரணம் பெற இந்த பேசும பெருமாளை தரிசித்து வழிபடுவது நல்லது என்று நம்பப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனின் தெய்வீக முகத்தைக் கண்டால் நம் கவலைகள் அனைத்தையும் மறந்து நம் வாழ்வில் எல்லா வகையான வளங்களையும் பெறுவோம். பழங்கால மன்னர்கள் திருவிழாக்களின் போது இந்த புகழ்பெற்ற கோயிலுக்கு வருகை தந்தனர். புராணத்தின்படி சோழ மன்னர்கள் இந்த கோயிலில் பூஜை திட்டங்களை செயல்படுத்தினர். கந்தர், சப்தரிஷிகள் போன்றோர் இங்கு தவம் செய்தனர். அவர்கள் மனதில் எழுந்த சந்தேகங்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பெருமாள் நேரடியாக பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. சில தல புராணங்களில் இங்குள்ள பெருமாள் பக்தர்களுக்கு கிருஷ்ணர் போலவே நெருக்கமாக இருந்து அவர்களுடன் உரையாடுவதாக குறிப்பிடப்படுகிறது. பலர் வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இத்தல பெருமாளை வந்து வழிபடுகிறார்கள். வழிபட்ட பிறகு விரைவில் நல்ல பலன் கிடைத்ததாக பலரின் அனுபவங்கள் கூறப்படுகின்றன. அதேபோல் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தவிக்கும் தம்பதிகள் இங்கு வந்து விரதமிருந்து பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் அருளப்படுவதாக மக்கள் நம்புகிறார்கள்.